அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐஎஃப்எஸ் பத்தின பதிவு தான் இது. ஸோ ஐஎஃப்எஸ் சம்மந்தம் இல்லாதவங்க இந்த பதிவை தவிர்த்துறது உங்களுடைய விருப்பம். ஸோ அண்ட் தென் ஐஎஃப்எஸ் ரிலேட்டடா நம்ம கிட்டத்தட்ட 2022 இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்துல 2022 இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த ஐஎஃப்எஸ் சகோதரர்கள் இங்க மக்களை மோசடி செஞ்சுட்டு போக போறாங்க அப்படின்ற முதல் செய்தி வந்ததுலேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தியை முழுக்க 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 கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல்லாயிரம் கோடி, எத்தனை ஆயிரம் கோடின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இதுல சம்மந்தப்படல. பல 100 பேர் இதுல சம்மந்தப்பட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்தியிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்தியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள்ல இன்னைக்கு உயிர்களை இழந்திருக்காங்க. உடைமைகளை இழந்திருக்காங்க. நல்ல வாழ்க்கைய, எதிர்காலத்த, குழந்தைங்களுடைய எதிர்காலத்த எல்லாத்தையும் இழந்திருக்காங்க இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம். இந்த ஸ்கேம் என்னைக்கு முடிவுக்கு வரும்? எப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? எந்த அரசு தான் நமக்கு உதவி பண்ணும்? அப்படின்னு மக்களுடைய குமுறல்கள் எனக்கு நல்லாவே புரியுது. நெறைய பதிவுகள்ல என்னுடைய பதிவுகள்ல ஐஎஃப்எஸ் சம்மந்தம் லேட்டஸ்ட் அப்டேட் குடுங்க, பாசிட்டிவான அப்டேட் குடுங்க. நெறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ், அப்புறம் நெறைய கமெண்ட்ஸ் வருது. நான் சில கால்ஸ் நான் எடுக்க முடியறதில்ல. சில கால்ஸ் என்னால பேச முடியாது. ஏன்னா எடுக்கிற கால்ஸ் எல்லாமே நான் ஒரு 10, 15 நிமிஷம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நான் பேச வேண்டியதா இருக்கு. டிராவல்ல இருக்கேன், சிக்னல் கிடைக்காது. மீடியா சேனல்ஸ்ல இருப்பேன், இல்ல வேற எங்கேயாவது மீட்டிங்ஸ்ல இருப்பேன், ஆஃபீஸ் ஒர்க்ல இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல வரக்கூடிய கால்ஸ் என்னால எடுக்க முடியல. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் முக்கியமா இதில பேசக்கூடியவர்களுடைய ஆதங்கங்கள கேட்டு, கேட்டு, கேட்டு இது ஏதாவது நம்ம பண்ணிட முடியாதா? அப்படின்றதுனால தான் இத்தன நாட்களா இது பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன். இதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பல பேர் நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னவர்கள தேத்தி ஆதரவு குடுத்து, பொறுமையா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னால முடிஞ்சது அதுதான். என்னால அவங்க இழந்த பணத்த மீட்டு குடுக்க முடியலன்னாலும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்து, அவர்களுடைய உயிரையும், அவங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த ஐஎஃப்எஸ்ல இப்ப என்ன லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்றது, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அரெஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய மோகன் பாபு. ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயில் வாங்கியிருக்கக்கூடிய வேதநாராயணன். வேதநாராயணன் மூலமாக மோகன் பாபு அவர்களுக்கு பெயில் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த ஹியரிங் ஆக்சுவலா இன்னைக்கு 21 நம்ம பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு 22 ஜூலை. கடந்த ஹியரிங்ல என்ன நடந்தது அப்படின்னா, மோகன் பாபு அவர்களுக்கு பெயில் மூவ் பண்ணப்பட்டிருக்கு. இவ்வளவு மக்கள ஏமாத்திருக்கீங்க. இன்னும் உங்க பிரதர் ஒருத்தரு தலைமறைவா இருக்காரு. உங்களுக்கு எப்படி நான் பெயில் குடுக்குறது? இப்படிப்பட்ட மோசமான நபர்களுக்கு நீங்க ஆஜராகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவருக்காக சார்ந்து வாதாட வக்கீலையும் நீதிபதி கண்டித்துக் கொண்டார் அப்படின்றது தான் செய்தி. பட் இது அஃபிஷியலா கிடையாது. பட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டா குடுப்பாங்க இல்லையா? உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. இந்த மாரி ஒரு நபருக்குலாம் நீங்க ஆஜராகி பெயில் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க பெயில் வாங்கிட்டு போன பல பேர் அதுக்கப்புறம் ஆஜராகல. அந்த பிரச்சனைகள் இருக்கு. இதே மாதிரி பல வழக்குகள் சுத்தி, சுத்தி, சுத்தி வந்துகிட்டே இருக்கு. என்னதான் பண்றீங்க உங்க டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மென்ட் அந்த டீம இடிய இஓடபிள்யூவ ரொம்ப அ கடுமையா கேட்டிருக்காங்க. பட் இஓடபிள்யூ தரப்புல எங்களுக்கு போதுமான மேன் பவர் இல்ல. எங்களுக்கு போதுமான ஃபண்ட்ஸ் கிடையாது. ஒட்டுமொத்தமா எக்கச்சக்கமான கேஸஸ் குவிஞ்சுகிட்டே இருக்கு. நாங்க எப்படி தான் எங்களுடைய ஒர்க்லோட நாங்க ஷேர் பண்ணி ஒர்க் பண்றது? இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் நம்ம டெடிகேட்டடா நம்ம ஆஃபீசர்ஸ போட முடியாதுன்னு சொன்னதுக்கு நீதிபதி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. டெடிகேட்டடா ஆஃபீசர்ஸ இங்க போடுங்கன்னு சொல்லி இஓடபிள்யூக்கு ரொம்ப தெளிவான ஸ்ட்ரிக்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஜனவரில இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதோட இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் என்ன அப்படின்னா, சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தொகைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரிச்சு குடுங்க அப்படின்றதும், சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டீஸ், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் உடனடியாக லிக்விஃபைட் பண்ணி அத கேஷா மாத்தி கோர்ட்டுடைய அக்கவுண்ட்ல போட்டு, அந்த அமௌண்ட்டையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இன்டீரியமாவது குடுங்க. அவங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸாவது அவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ரொம்பவுமே பர்சனலா எடுத்து இந்த கேஸ பேசிட்டு இருக்காரு. பட் ஆனா எதார்த்தம் என்ன அப்படின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் இதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அவங்க சைட்ல இருந்து பதில்கள் மட்டும் தான் வருதே தவிர எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. பட் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில இங்க மேல இருக்கக்கூடிய அதிகார மையத்துல இருக்கக்கூடிய அமைச்சரவையில இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இந்த விஷயத்த பார்வைக்கு கொண்டு போனா இது இமிடியேட்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதற்கான முயற்சிகள்ல நானுமே என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். பட் இந்த விஷயத்த ஒரு லெவலுக்கு மேல என்னால கொண்டு போய் அங்க சேர்க்க முடியல. ஏன்னா இதே போல பல விஷயங்கள் இன்னைக்கு குவிஞ்சு கிடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய அ அமைச்சரவை அந்த பில்டிங் இருக்கு இல்லையா? செக்ரட்டரியேட்.
தலைமைச் செயலகத்துல மக்கள் குவிந்த வண்ணமாவே இருக்காங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு கோரிக்கைகளோட மக்கள் கூட்டம் நின்னுகிட்டே இருக்கு. ஏன்னா, அவ்வளவு பிரச்சனைகள இத்தனை ஆண்டுகளாக இவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குமான்னு தெரியல. பட் எல்லாத்தையுமே மனுக்கள வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா மனுக்களோட மனுவா இது போயிடக்கூடாது. கொஞ்சம் தனியா இத பத்தி வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதனுடைய அ பாதிப்ப எடுத்து சொல்லணும் அப்படின்றதுனால ஒரு பிரைவேட் அப்பாயின்ட்மென்ட் வந்து கேட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதற்காக ஒரு அசோசியேஷன் பிரைவேட்டா இந்த கேஸுக்காக ஒரு அட்வொகேட்ட ஃபர்ஸ்ட் டைமா அப்பாயிண்ட் பண்ணி அவங்க இந்த கேஸ வாதாட தொடங்கியிருக்காங்க. பிபி மட்டும் இல்ல, இந்த கேஸுக்காக பாதிக்கப்பட்டோர் நல சங்கம் ஒண்ணு இருக்கு. அந்த சங்கம் சார்பாக அ அட்வொகேட்ட வந்து இவங்க வந்து பே பண்ணி இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கடந்த முறை வந்து கடந்த ஹியரிங்ல அ ஒரு ஒரு அந்த பெயில வந்து கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியா இருந்திருக்கு. அந்த அட்வொகேட் மூலமாக இந்த ஹியரிங்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் பாதிக்கப்பட்டு வழக்கு குடுத்தவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பணம் இங்கே சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணத்த பிரிச்சு குடுக்கக்கூடிய வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அழுத்தம் குடுக்கறதுக்கான அந்த அட்வொகேட்ட வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு பேசிக்கான இதுல இருக்க அப்டேட். நாளைக்கு 22ஆம் தேதி இதன் ஹியரிங் வந்து கோர்ட்டுக்கு வந்தது அப்படின்னா, என்ன அப்டேட்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்கள போலவே நானும் இதுல வந்து ஏதாவது பாசிட்டிவ் நடக்காதா? இது வந்து ஒரு ஒரு மேஜிக் மாரி. நெறைய இடங்கள்ல நடக்குது. திடீர்னு முதல்வர் ஒரு இடத்துக்கு ஆய்வு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கல களையப்படுது. அடுத்து இன்னொரு நாள் வந்து ஒரு அமைச்சர் ஒரு இடத்துக்கு ஆய்வு போறாரு. அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. ஒரு அமைச்சருடைய பார்வைக்கு இந்த பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் போகுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது. ஒரு சில அமைச்சர்கள் எந்த ஒரு லஞ்ச லாவண்யமும் இல்லாம ராஜ்மோகன் அண்ணன் மாரி அ அ சில துறைகளுக்கு குடுக்க வேண்டிய அந்த என்ஓசி, சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே அடியா ஒரே நாள்ல குடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே நாள்ல இந்த ஐஎஃப்எஸ் பிரச்சனையும் தீர்ந்துரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமும். ஆ இந்த பதிவ உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. பட் ஆனா என்கிட்ட இருக்கிற தகவல் நான் அத குடுக்குறேன். ஏன்னா நெறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சாலிடான ஒரு ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லாம நான் அத பேசக்கூடாது. சும்மா சும்மா நான் அத வந்து ஏதோ கன்டென்ட் கிடைக்கலான்றதுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி நீங்க எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கும் அந்த ஒரு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ணி, இதுல ஒரு வியூஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் இத பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஐஎஃப்எஸ்ஸ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்துட்டேன். ஏன்னா, இதுல வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம குடுக்குற நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும். ஸோ பார்ப்போம். நல்லதே நடக்கும்னு நம்புறோம். இந்த ஆட்சியில கண்டிப்பா அந்த ஒரு ஒரு நாள் ஒருத்தர் கண்ல பட்டா இது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த ஒருத்தர் கண்ல படுறதுக்காக தான் இவ்வளவும் உழைப்பு போட்டுட்டு இருக்கோம். மறுபடியும் மறுபடியும் நான் கேட்கறது என்ன உங்ககிட்ட அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு ஒருங்கிணைங்க. என்ன தயவு செஞ்சு ஒருங்கிணைக்க சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே அத முயற்சி பண்ணி பலமுறை வந்து நான் இதுல தோல்வி கண்டுட்டேன். பாதிக்கப்பட்ட நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டு உங்களால வந்து இதுல மீண்டு எழ முடியல அப்படின்னா, போராடி தான் ஆகணும். போராடாம இங்க எதுவுமே கிடைக்காது. அட்லீஸ்ட் இந்த ஆட்சியில சாலையில இறங்கி போராடக்கூடியவர்கள், இல்லன்னா வந்து ஒரு கவன ஈர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசு செவி சாய்க்குது. அவங்க மேல பார்வைய வந்து திரும்ப பாக்குது. நீங்க ஒன்றிணைஞ்சு நான் போராட்டத்த தூண்டல. நீங்க நேரா போயிட்டு முதல்வர மீட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாரி பல ஐடியாஸ் இருக்கு. நீங்க தான் அத முடிவு பண்ணணும். எந்த வகையில போலாம். இல்லன்னா கோர்ட்ல போய் அப்பீல் ஆகலாம். என்ன பிரச்சனை அப்டின்னா, கேஸ் குடுத்தது 5500 பேர். ஒரு ஒரு 15 நாளைக்கும் ஹியரிங்க்கு வருமா, அங்க ஒருத்தர் கூட இருக்கிறதில்ல. ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு சிச்சுவேஷனுக்காக மோகன் பாபுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து லட்சுமி நாராயணன் என்ன ஆனாருன்னே தெரியல. அவர பத்தின எந்த செய்தியும் வர்றது கிடையாது. மோகன் பாபு பெயில் கிடைச்சு வெளிய போயிட்டாரு அப்டின்னா, நான் காச குடுத்துடுறேன். இந்த கேஸஸ்லாம் வாபஸ் வாங்க வச்சுருறேன். 5500 பேருக்கு இவங்க கிட்ட குடுக்குறதுக்கு காசு இருந்தது அப்டின்னா, அப்போ கேஸ் குடுக்காதவன் நெலைம? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அசோக் நகர்ல இருக்கக்கூடிய இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு போங்க. உங்களுடைய குறைகள சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன குடுக்கணும்? அப்டின்றத அவங்களே சொல்லுவாங்க. உங்க வழக்க எடுத்துக்குவாங்க. நீங்க அத குடுங்க அப்டின்றத நான் சொன்னேன். இல்ல ஏஜென்ட் வந்து குடுத்தா நீ அங்க பார்த்துக்க என்ன கேட்காதன்னு சொல்றாருன்னா, இத்தன வருஷமா நீங்க அவரு சொல்ல பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரூ. 10 வந்ததா? அப்புறம் உங்க விருப்பம். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். பார்ப்போம். உங்க கையிலயும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் இதுல வந்து ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்ட மக்களாக நீங்க தான் முன்முயற்சி எடுக்கணும். நான் எடுக்கிற எஃபோர்ட்ல கூட நீங்க ஒரு பாதி பெர்சன்ட் கூட எடுக்கல அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய உண்மை. இது நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதற்காக டெடிகேட்டடா ஒரு 1 ஆர் 2 டேஸ் நீங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி தலைமைச் செயலகமோ, இல்ல முதலமைச்சர பார்க்கறதுக்கோ அப்பாயின்ட்மென்ட் வாங்கி மெயில் ஐடி கூட இத குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பதிவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் வேலூர் கே.ஆர்.